ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிஎம்மா பேசுகிறேன். ருத்ராட்சத்தோட பெருமைகளை நம்ம கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் நேற்று ருத்ராட்சம் எப்படி உருவானது அப்படின்னு சொல்லி கேட்டோம். எப்படி உருவானது? சிவபெருமான் உலக நன்மைக்காக தவம் இருக்கார். அதாவது திரிபுரர் அப்படிங்கிற அரக்கர்களை யாருனாலையுமே வெல்ல முடியலையா. அதனால் பிரம்மா, விஷ்ணு இவங்க தேவர்கள் எல்லாருமே ரொம்ப துன்பப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட போய் சொல்லவும், அவர் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது அவருடைய 3 கண்களில் இருந்துமே நீர்த்துளி விழுந்துச்சு. அந்த நீர்த்துளிகள்ல இருந்து தான் மகா ருத்ராட்ச விருட்சங்கள்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சண்முகன் கிட்ட, அதாவது நம்மளுடைய முருகப்பெருமான் கிட்ட சொன்னதை நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நாராயணர் நாரதர்கிட்ட சொல்கிறாரு. சரி, அப்படி சிவபெருமானுடைய கண்ணில் இருந்து வந்த ருத்ராட்சங்கள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சிவபெருமானுடைய வழக்கண்ணாகிய சூரியனுடைய விடியிலிருந்து வந்த ருத்ராட்சம் கபில நிறத்தோட 12 பேதமானவையாம். இடக்கண்ணாகிய சந்திரவெளியிலிருந்து வந்த ருத்ராட்சம் வெண்ணிறத்தோடு 16 பேதமானவையாம். நெற்றிக்கண்ணான அக்னி வெளியிலிருந்து தோன்றியவை கருப்பு நிறத்தோடு 10 பேதமே ஆனதாம். இதில் வெண்ணிறம் உள்ளது பிராமண ஜாதி அப்படின்னும், செந்நிறம் உள்ளது சத்திரிய ஜாதி அப்படின்னும், மிஸ்ர அதாவது கலப்பு நிறமுடையது வைசிய ஜாதி அப்படின்னும், கருமை நிறமுடையது சூத்திர ஜாதி அப்படின்னும் வழங்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, அந்த ருத்ராட்சத்துக்கு எத்தனை முகங்கள் இருக்குது அப்படின்னும், அதனுடைய சொரூபங்கள் எத்தனை அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லை அந்த ருத்ராட்சத்துடைய பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.